இன்றைக்கி நம்ம வந்து கோபி சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நான் வந்து தனி பாட்டாக போடுவேன். அப்படி பார்ட் 1, நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நல்லா வந்து வேக வச்சுக்கணும். சும்மா சுடுதண்ணியில் புழுலாம் இருக்குல்ல, வேக வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மஞ்சள் கரெல்லாம் போயிடுச்சு. நாங்கள் லைட்டாக தான் மஞ்சள் போட்டோம், போயிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் 65, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் போடணும். போட்டுட்டு இப்படியே லெமன் போடலாம், இல்லைன்னா நம்ம வறுத்துட்டு கூட லெமன் புழிஞ்சிக்கலாம். வறுத்துட்டு நான் மசாலா போடும்போது ஒன்று காமிக்கிறேன். ஏன்னா இது 3 மினிட்ஸு, 3 மினிட்ஸ்னால ரொம்ப டைம் எடுக்கும். நான் கட் பண்ணி ஸ்கிப் பண்ணி போடுவேன். இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். தண்ணி வடிஞ்சிருச்சான்னு ஒரு டைம் பார்த்துக்கிறேன். தண்ணி வடிஞ்சிருச்சான்னு பார்க்குறேன். கொஞ்சம் வடியணும். அதனால் இப்படி தூக்கி நல்லா இது மாதிரி தூக்கி விட்டணும்னா இப்படி ஷேக் பண்ணி இப்படி முன்னாடி ஷேக் பண்ணோம்னா நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே இருந்த வடிஞ்ச தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டாச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் அளவாகவே எல்லாமே சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர், அப்புறம் அரிசி மாவு, அரிசி மாவு, அப்புறம் சிக்கன் 65 அது கொஞ்சம். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா இல்லை, சாரி, கரம் மசாலா நான் மறந்துட்டேன். மட்டன் அந்த கலரில் இருந்துச்சு, அதெல்லாம் மறந்துட்டேன். எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வர்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் போயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எதுக்கும் கொஞ்சம் டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் டம்ளர் தண்ணி எடுக்கணும்னா சும்மா தொளிக்கிறதுக்காக வேணும். அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாவா இருக்கக்கூடாது. மாவில் அடியில் போயிடுச்சு, அதனால கொஞ்சம் தண்ணி தொளிக்கணும், ஊற்றிடக்கூடாது. அப்படி லைட்டாக தெளிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.